ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 59. அக்ஷோஹினீனாம் பதிபீர் ஆசூரைர் நிர்பலாஞ்சனைக புவ ஆக்ரம்யமானாய அபாராய கிருதோத்யமக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அக்ஷோஹினீனாம் பெரும்படை பலத்தை பெற்றுள்ள அரசர்களின் பதிபி அத்தகைய அரசர்களால் அல்லது அரசாங்கத்தால் அசுரை இத்தகைய படைபலம் அவர்களுக்கு தேவையில்லை என்றாலும் அனாவசியமாக அதை உருவாக்குவதால் அவர்கள் உண்மையில் அசுரர்கள் ஆவார்கள். நிர்பலாஞ்சனை எப்படியோ ஆட்சியை அவர்கள் கைப்பற்றியுள்ள போதிலும் அரசர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஆவார்கள். புவ பூமியில் ஆக்ரம்யமானாய ஒருவரையொருவர் தாக்கும் நோக்கத்துடன் அபாராய பூமியில் அசுரர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வழிவகுக்கின்றனர். கிருத உத்தியம உற்சாகத்துடன் படைபலத்தை அதிகரிப்பதற்காக நாட்டின் நிதி முழுவதையும் அவர்கள் செலவிடுகின்றனர். டிரான்ஸ்லேஷன். அரசாங்கத்தை ஆக்கிரமித்து கொண்டுள்ள அசுரர்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் போல உடை அணிந்துள்ள போதிலும் அவர்கள் அரசாங்கத்தின் கடமையை அறிந்திருக்கவில்லை. இதன் விளைவாக இறைவனின் ஏற்பாட்டினால் பெரும் படைபலத்தை பெற்றுள்ள இத்தகைய அசுரர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்கின்றனர். இவ்வாறாக பூமியில் அசுரர்களால் ஏற்பட்டுள்ள பெரும் பாரம் குறைக்கப்படுகிறது. பகவானின் விருப்பத்தால் அசுரர்கள் தங்களுடைய படைபலத்தை அதிகரிக்கின்றனர். அதனால் அவர்களுடைய எண்ணிக்கை குறையும். பக்தர்களுக்கும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 4.8 கூறுகிறது. பகவத் பக்தர்களான சாதுக்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றத்தை காண எப்போதும் ஆவல் கொண்டுள்ளனர். இதனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பிறவித் தலையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடும். ஆனால் அசுரர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்கின்றனர். ஆகவே தங்களுடைய படைபலத்தை அதிகரிப்பதில் மிகவும் ஆவல் கண்டுள்ள வெவ்வேறு அசுரர்களுக்கிடையிலான யுத்தங்களுக்கு கிருஷ்ணர் அவ்வப்போது ஏற்பாடு செய்கிறார். தேவையில்லாமல் படை பலத்தை அதிகரிப்பது அரசாங்கத்தின் அல்லது அரசனின் கடமை அல்ல. நாட்டு மக்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேறும்படி பார்த்து கொள்வதுதான் அரசாங்கத்தின் உண்மையான கடமையாகும். இந்த நோக்கத்திற்காகத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 4.13 சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச்சக என்று கூறுகிறார். அதாவது ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்பவும் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள செயல்களுக்கு ஏற்பவும் மனித சமூகத்தின் 4 பிரிவுகள் என்னாலேயே ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். உண்மையான தகுதியுள்ள பிராமணர்களாகிய மிகச்சிறந்த ஒரு பிரிவினர் இருக்க வேண்டும். அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச என்று பகவான் கூறுகிறார். பகவான் கிருஷ்ணர் பிராமணர்களிடமும் பசுக்களிடமும் அதிக பிரியம் கொண்டுள்ளார். பிராமணர்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கான காரணத்தை பிரகடனம் செய்கின்றனர். பசுக்கள் உடலை சத்வகுணத்தில் வைத்துக்கொள்வதற்கு போதுமான பாலை அளிக்கின்றன. சத்திரியர்களும் அரசாங்கமும் பிராமணர்களின் அறிவுரைப்படி நடக்க வேண்டும். மேலும் தாங்களாகவே நன்மை பயக்கும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாத சூத்திரர்கள் 3 உயர் பிரிவினர்களுக்கு பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் இவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஏற்பாடாகும். இதனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பௌதிக சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு பரமபதத்தை அடைய முடியும். இதுதான் பகவான் கிருஷ்ணர் இந்த மண்ணுலகில் அவதரிப்பதற்கான நோக்கமாகும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 59 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.